சரி, அதை தான் இந்த வீடியோவில் சொல்லலான்ட்டு வந்திருக்கேன். போகலாம், வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என்னென்னா, நம்ம ஏன் அஸ்கர் விளாக்ன்ற சேனல் வந்து 1000 சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் பண்ணிச்சு, அதுக்கு காரணம்லாம் நீங்கள் தான். அன்றைக்கி நான் வந்து அந்த வள்ளுவர் கோட்டம்னு நினைக்கிறேன், அங்கே தான் ஆர்டர் கொடுக்க போயிருந்தேன். ஒரு 145 இருக்கும் அந்த டைம், ஒரு 8 மாதத்துக்கு முன்னாடி. கரெக்டாக நான் அந்த ஆர்டர் கொடுத்துட்டு அங்கே ஒரு டீ கடை இருக்கும், அங்கே அந்த வள்ளூர் கோட்டத்தை ஒட்டின மாதிரி வந்து ஒரு சின்ன பெட்டிக்கட்டில் டீ கடை இருக்கும், அங்கே தான் டீ குடிச்சுன்னு இருந்தேன். அப்படின்னு பார்த்தா சித்துவண்ண கார் தான் வந்துச்சு, வந்து இறங்கினாரு கீழே. ஏன்னா அதுக்கு முன்னாடி நான் பிளாக் ஷிப்பில் அவருடைய வீடியோலாம் நிறைய பார்த்துருக்கேன், ஏன்னா அவருடைய ஃபேன் தான். பட் அவரை நேரில் பார்த்த உடனே என்ன பேசுறதுன்னு தெரியல, பட் அவரே வந்து பேசினார், நீங்களே அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி திடீர்னு அவரே கேட்டார், ஸ்விக்கி வீடியோ ஒன்று பண்ணலாமான்னு கேட்கும்போது பண்ணலான்னு தான் தோணுச்சு. அன்றைக்கி அந்த வாரம் எனக்கு வந்து வீக்லி இன்சென்டிவ், அன்றைக்கி டெய்லி அதெல்லாம் ஓட்டினேன். அதெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு நான் போயிட்டேன். சரி, சித்துவண்ணாவோட ஒரு நாள் இருக்கலாம் அப்படின்ட்டு. அப்படி தான் நான் வந்து அந்த வீடியோ ஆரம்பித்தது. அவர் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து எப்படின்னா சப்ஸ்கிரைபருக்காக வந்து கரெக்டாக பண்ணுறாரு. எக்ஸாம்பிளுக்கு அந்த டைமில் நான் வந்து அவர் என்னை பார்த்து வாங்க ஸ்விக்கி வீடியோ பண்ணலான்னும் போது அந்த டைமில் அந்த ஒரு குப்பை வண்டி வந்து அதை கூட உங்களை ரசிக்க வைக்கணும் அப்படின்ட்டு அந்த குப்பை வண்டியில் என்ன பண்ண முடியுமோ அந்த குப்பை வண்டியை எடுத்துன்னு போய் ரவுண்ட் அடித்து அங்கே வந்துருப்பார். அதுவே நீங்கள் வீடியோவில் பார்த்துருக்கீங்க. பட் அவர் ஒன்று வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் பண்ணுறாரு. அதை நான் அவர்கிட்ட அன்றைக்கி காரில் ஏறி உட்காந்ததுக்கப்புறம் பின்னாடி சூர்யா ப்ரோ தான் வந்து ஐஃபோனில் வந்து வீடியோ எடுத்துருந்தார். ஃப்ரண்ட்டில் வந்து கோப்ரோ, அதான் சொன்னாங்கள்ல ரெண்ட் வாங்கிட்டு வந்துட்டாங்க போல், ஃப்ரண்ட்டில் வந்து கோப்ரோ தான் இருந்துச்சு. ஜோனுக்குள்ளே அங்கே ஜோனுக்கு வெளியே நான் ஆஃப் பண்ணிட்டேன். ஜோனுக்குள்ளே போய் தான் மறுபடியும் ஆன் பண்ண முடியும். மறுபடியும் ஜோனுக்குள்ளே போய் தான் ஆன் பண்ண உடனே ஆர்டர் வந்துச்சு. ஆர்டர் வந்த உடனே நானும் சித்துவண்ணாலாம் போயிட்டு அந்த கடையில் போய் எடுத்துகிட்டு அந்த டெலிவரி கொடுத்தோம். இன்னொரு ஆர்டர் வந்துச்சு, அப்பயும் எடுத்துன்னு போய் டெலிவரி கொடுத்தோம். மொத்தம் அந்த டைமில் வந்து ஒரு 3 டெலிவரி கொடுத்தோம். அதில் ஒரு டெலிவரி அப்போ தான் வந்து செம்ம மழை பெஞ்சுது. அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே போய் மேலே போய் கொடுத்துட்டு கீழே வந்து பார்த்தா அவ்வளோ மழை, சரியான மழை. அந்த காருக்கு கோப்ரோ வந்து இப்படி இருக்கும் கண்ணாடி, அந்த கண்ணாடி அந்த தண்ணிலாம் தள்ளிட்டு இப்படி செக் பண்ணார். செக் பண்ணிவிட்டு வெளியே எடுத்து செக் பண்ணும்போது தான் தெரியுது அது ஃபுல்லாக டைம் லாப்ஸில் போயிடுச்சுன்ட்டு. அப்புறம் மழையில் வீடியோ எடுத்தோம். ஒரு 4 கஸ்டமருக்கு எடுத்துன்னு போய் கொடுத்தோம். அதெல்லாம் வீடியோ எடுத்தாச்சு. அப்போது சித்துவண்ணா தான் சொன்னார், எல்லாம் கரெக்டாக வந்திருக்கான்னு பார்த்துக்கோ அப்படின்ட்டு. எடுத்து பார்த்தா ஃபுல்லாக டைம் லாப்ஸில் போயிடுச்சு. அப்போது சூர்யா ப்ரோ ரியாக்ஷன், அண்ணா அப்படி தான் பண்ணார். அது நான் நேரில் பார்த்தேன். என்னன்னு கேட்டதுக்கு இந்த மாதிரி டைம் லாப்ஸில் போயிடுச்சுன்னாரு. அப்போது அவர் எதுவும் சீரியஸாக எடுத்துக்கல. சித்துவண்ணா என்கிட்ட கேட்டார், சித்துவண்ணா இன்னொரு வாட்டி போகலாமா, இன்னொரு வாட்டி பேசுகிறீங்களான்னு கேட்டார். பேசலாம், அதெல்லாம் நான் இருக்குது, இன்னைக்கு ஃபுல்லாக அவங்க கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் மறுபடியும் வந்து ஒரு 4 கஸ்டமர் வந்து எடுத்துன்னு போய் தரோம். ஆர்டர்லாம் தந்துட்டு மறுபடியும் செக் பண்ணும்போது தான் அவர் சொன்னார், சூர்யா ப்ரோவை மறுபடியும் செக் பண்ணுறேன் அப்படின்ட்டு. அப்போ தான் அந்த மைக், ஆடியோவோட ஜாக் மைக் வந்து கனெக்ட் ஆகல போல் சரியா. கழட்டி பார்த்தா, அப்போ கழட்டி பார்க்கும்போது தான் தெரியுது இந்த மாதிரி ஆடியோவே இல்லை, வெறும் ஊம படமாக இருக்குன்ட்டு. அவருக்கு என்ன பேசணும்னு தெரியல, சூர்யா ப்ரோக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. மறுபடியும் அந்த மாதிரி அண்ணான்ற மாதிரி தான் பண்ணார். அப்போது சித்து அண்ணா சொன்னார், இந்த வீடியோ லைட்டு போயிடுச்சு, உங்களால் முடியுமா இன்னொரு நாள் வந்து எடுத்து தரேன் அப்படின்னு கேட்டார். ஆனால் இதில் என்னென்ன இருக்குது, உங்களுக்காக வந்து எடுத்து தரேன் நான் தான் சொல்லி இன்னொரு நாள் பிளான் பண்ணியிருந்தோம். ஒரு 3 நாள் கழித்து தான் மறுபடியும் போனோம். அப்போ வந்து ஐஃபோனில் மட்டும்தான் எடுத்தாங்க, அந்த கோப்ரோலாம் எதுவும் இல்லை. ஐஃபோனை ஃப்ரண்ட்டில் மாட்டிட்டு தான் எடுத்தாங்க. அப்போது அந்த வீடியோ தான் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த 45 நிமிஷம் டோட்டலாக நீங்கள் பார்த்தது. நான் விஜய் ஆண்டனியை பற்றி சொன்னது, எஜ்ஜே சூர்யாவை பற்றி சொன்னதெல்லாம் வந்து வரலை, ஏன்னு தெரியல எனக்கு. பட் எஜ்ஜே சூர்யாவை பற்றிலாம் நான் சொன்னேன். நீங்கள் பார்த்தது வந்து 2வது நாள் எடுத்தது. 2வது நாள் வந்து என்னை வர வச்சு எடுத்தது தான் நீங்கள் பார்த்த வீடியோ. அந்த ஃபஸ்ட் நாள் நடந்தது தான் இந்த மாதிரி சின்ன சின்ன சொதப்பல். கட் பண்ணிக்கோ. அதுக்கப்புறம் அந்த வீடியோ, விஜய் சித்துவண்ணாவோட வீடியோ வந்து முடியும் போது எனக்கே தெரியாது. நான் எங்கே உனக்கு பிடிச்ச ஃபுட்டு எங்கே அப்படின்னு கேட்டார். இந்த மாதிரி டோவோ ரெஸ்டாரண்ட் மயிலாப்பூரில் சொன்னேன். அவர் அங்கே கூட்டின்னு போயிட்டு எனக்கு நான் என்ன ஆர்டர் பண்ணேன், அவங்க இன்ஃப்யூஸ் சிக்கனோட சிக்னேச்சர் ஒன்று இருக்கும், அதை தான் ஆர்டர் பண்ணேன். அவங்க சூர்யா ப்ரோ வந்து வெஜ்ஜில் ஆர்டர் பண்ணார். சித்துவண்ணா தான் வேறு ஏதோ ஆர்டர் பண்ணார். அதெல்லாம் சாப்பிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். பட் அதை வந்து என்னால் மறக்க முடியாது. யாருக்கும் வந்து ஹேட் ஆகாமல், இவங்களுக்கு ஹேட் ஆகுதா அவங்களுக்கு ஹேட் ஆகுதா, இல்லை நம்ம
ஒரு சின்ன மிஸ்டேக் கூட ஆகாமல் ஒரு விஷயத்த கரெக்டாக சொல்கிறது வந்து அன்றைக்கி தான் அவர்கிட்ட நான் கற்றுக்கினேன். அவரை பார்த்தேன். அப்புறம் தான் சொன்னேன், அண்ணா இந்த மாதிரிலாம் நானும் பிளாக் பண்ணணுன்னா எப்படிண்ணா அப்படின்ட்டு. தைரியமாக பண்ணு, எதுவாக இருந்தாலும் பண்ணு, தப்போ ரைட்டோ பண்ணதுக்கப்புறம் தான் உனக்கே கொஞ்சம் கொஞ்சமாக வரும் அப்படின்னு சொன்னார். சரி 8 மாதம் வரைக்கும் நான் சும்மா இருந்ததுக்கு காரணம் என்கிட்ட சரியான ஃபோன் இல்லை, எதுவுமே இல்லை என்கிட்ட, லேப்டாப்பில் எதுவும் இல்லை. இப்போ மட்டும் எப்படி எடுக்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இப்போ கூட எந்த இல்லை. என் கூட சதீஷ்னு ஒரு பையன் வருவான்ல, அவனுடைய ஃபோன் வந்து OnePlus. அவன் ஃபோனை வச்சு தான் நான் எடுக்கிறேன். அவன் ஃபோனில் எடுத்து அவன் ஃபோன்லேயே எடிட் பண்ணி அப்புறம் தான் அவன் வீட்டுக்கே போவான். அந்த மாதிரி தான் நான் எடுக்கிறேன். ஏன்னா இப்போ வரைக்கும் என்கிட்ட அந்த சரியான ஃபோன் இல்லை, அந்த எக்யூப்மெண்ட் இந்த மைக் மட்டும்தான் நான் வந்து இஎம்ஐயில் போட்டு வாங்கினது. மற்றபடி என்கிட்ட வேறு எதுவுமே இல்லை. போக வரும். 1000 சப்ஸ்கிரைபருக்கு வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு. கட் பண்ணிக்கோ. சுகி வீடியோ பண்ணும்போது அந்த ஹர்ஷத் ப்ரோலாம் இருந்திருந்தா அந்த வீடியோ இன்னும் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்திருக்குமோ அப்படின்னு தோணுது. அதுதான் நான் மிஸ் பண்ணுறேன் ஹர்ஷத் ப்ரோ அதில் இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கும்னு கமெண்டில் சொல்லுங்கள், பார்க்கலாம். இருந்துச்சு. நான் இப்போது வந்து ஸ்விக்கி 7 நாளில் 6 நாள் ஸ்விக்கி ஓட்டிட்டு அந்த ஒரு நாள் லீவில் தான் நான் வந்து வீடியோ எடுத்து போடுறேன். ஏன்னா அந்த ஒரு நாள் மட்டும்தான் எனக்கு இருக்குது. மிச்சம் 6 நாளும் நான் ஸ்விக்கி தான் ஓட்டுவேன். ஸ்விக்கியில் அந்த 12 மணி நேரம் ஓட்டின்னு தான் இருப்பேன். அந்த ஒரு நாள் கேப்பில் மட்டும்தான் என்னால் வீடியோ போட முடியும். அதனால தான் வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி வீடியோ போடுற மாதிரி இருக்குது, வேறு எதுவும் இல்லை. இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு 10,000 15,000 சப்ஸ்கிரைபர்லாம் வந்தாங்கன்னா அந்த அல்ட்ரா டைம் பார்க்குற ஷிஃப்ட் வந்து ஸ்விக்கிலேருந்து ஃபுல் டைமுக்காக மாறிட்டு இருக்கிற கேப்பில் வந்து வீடியோ போட ஆரம்பிப்பேன். மற்றபடி வேறு எதுவும் இல்லை. 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்ததுக்கு வந்து ரொம்ப 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 தேங்க்ஸு. இதுதான் நடந்துச்சு அன்றைக்கி விஜய் சித்துவான வீடியோவில். இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீக் வந்து என்ன வீடியோ போடுறான்னு பாருங்கள். ரொம்ப இன்ட்ரெஸ்டான வீடியோ இதுக்கப்புறம் வர ஆரம்பிக்கும். பாய். நான் தான் அஸ்கர். விஜய் சித்துன்ற அஸ்கர் பிளாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.